பக்கத்தில் வந்து வாடா. பக்கத்தில் வந்து விட்டாரா வயலே அப்படி கவுத்து இல்லைங்கக்கா. இங்கே லைப்ரரி கம்பைன் போதுதா இருக்கு மண்டலாட்சியில் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் விண்டு மில்லு. இது வந்து ஹச்டேரியஸ் ஏரோஃபாயில் டிசைன் ஹச்டேரியஸ் விண்டு மில்லு. இது வந்து அலுமினியம். திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 mm. லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இன்ச்சு நினைக்கிறேன் பார்த்துட்டு. இது வந்து 7 years. இது 1 mm திக்னஸ் மைல்டு ஸ்டீல் 1 mm திக்னஸ். பிளேட்டு 7 inch diameter 6 mm திக்னஸ் 3 பிளேட்டு. ஷாஃப்ட் 20 mm diameter. பேரிங் வந்து 6204 பால் பேரிங் 6204. ஸ்பர்கில் 1:5. இது ஒட்டனிங்கன்னா நான் அடிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அவுட் அதிகமாக கிடைக்கும். இது டிசி ஜென்ரேட்டர் 12 volt 40 watts 200 RPM கர்மன் பேங்க் டிசி ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் வந்து பேட்டரி 12 volt 7 ampere லெட் ஆசிட் ரீசார்ஜபிள் பேட்டரி. இது ஒட்டை ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த பல்பு 1 hour ரன் பண்ணுவோம். ரொட்டேட் ஆகிட்டே இருந்தால் ரன் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகலை அப்படின்னா 1 hour தான் பேக்கப் இருக்கும். இது இன்வெர்டர். இன்வெர்டர் இருக்குன்னா 12 volt DC கன்வெர்டர் டு 230 volt AC. 230 volt மாத்திரம் தான் இன்வெர்டர். 12 volt DC கன்வெர்டர் டு 230 volt AC. இதில் வந்து பல்பை கன் பண்ணால் பல்பு ரன் ஆகும். ஃப்ரேம்லாம் மைல்டு ஸ்டீல் எல்லா நீட் ஃப்ரேம் 1 inch 1 inch 3 mm திக்னஸ் இருக்க எல்லா நீட் ஃப்ரேம் 2 feet into 2 feet ஃப்ரேம் சைஸ். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 feet வெயிட். அதுக்கடுத்து ஷாஃப்ட் 3 feet வெயிட். மொத்தம் ஓவராலாக 5 feet அப்ராக்சிமேட்டாக டோட்டல் 8. ஸோ இதான் வந்து கம்பைன்டு 10 years அண்டு 7 years இன்வெர்டர். ஸோ இப்போ ஏன்னா விண்டு வந்து லைட்டாக ஏறனாலும் ரன் ஆகும். அதான் ஒரு டிசைன். மினிமம் 6 meter/s விண்டு வெலாசிட்டி வரும். அப்போ தான் இது ரன் ஆகும். மினிமம் 6 meter/s வெலாசிட்டி வரும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து மாடியில் போய் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ரன் ஆகும். 6 meter/s இருந்தால் இனி வர்ற காலம் வந்து ஏர் இருக்க காலம் தான் வரும் ஒர்க் ஆகும். அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஃபேன் காற்றுல இருக்கணும். கை